லாஸ்ட் வீடியோவில் ரவுட்டிங் பற்றி பார்த்தோம். ரவுட்டிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அண்ட் டிஃபால்ட் ரவுட்டிங் அண்ட் டைனமிக் ரவுட்டிங். ஸோ இதில் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா ஆர்ஐபி. ஆர்ஐபினா என்ன அப்படின்னா ரவுட்டர் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இது மோஸ்ட்லி இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் ஈஸியாகவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஆர்ஐபி, ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐபி வெர்ஷன் 1 வர்ஸ் ஆர்ஐபி வெர்ஷன் 2. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐபி டைமர்ஸ். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் கமாண்ட்ஸ். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஆர்ஐபி அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ். ஓகே, வாட் இஸ் ஆர்ஐபின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரவுட்டர் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸுடைய வேலையே என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாஸை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதா. அப்போது சோர்ஸ் எங்கே இருக்கும், டெஸ்டினேஷன் எங்கேயோ இருக்கும் இல்லையா? அப்போது இந்த நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ பேத்தை கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அந்த பெஸ்ட்டு பேத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துக்கு டேட்டாஸை கொடுக்கறதா இந்த ஆர்ஐபியுடைய வேலை. இதில் ரவுட்டிங் டேபிளை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. பெல்மேன்னு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஹோப் கவுண்ட்டு. ஹோப் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கில் 15 வரைக்கும் தான் அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ணாது. அப்போது 15க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 16 கிட்ட வரும்போது அன்ரீச்சபிள் ஆகிடும். ஒரு நெட்வொர்க்கில் 15 வரைக்கும் தான் இது அலோவ் பண்ணும். அப்போது டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஹோப் கவுண்ட்டு. வெக்டார்னா என்ன அப்படின்னா அந்த டைரக்ஷனை கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ் வெக்டார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐபி வெர்ஷன் 1 அண்ட் ஆர்ஐபி வெர்ஷன் 2. அப்போது வெர்ஷன் 1 என்ன அப்படின்னா கிளாஸ் ஃபுல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாது மோஸ்ட்லி. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்எம்மோ இதில் சப்போர்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் நடக்கும்போது டிராஃபிக் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வெர்ஷன் 1. வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோகால். இந்த கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோகாலில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ விஎல்எஸ்எம் வந்து ஆக்சஸ் ஆகும், சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஸோ இதில் MD5ன்னு சொல்கிறாங்க. MD5னா மெசேஜ் டைஜஸ்ட். ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது டிராஃபிக் நடக்காது. ரொம்பவே செக்யூர்டாக இருக்க வேர்ஷன் தான். அப்போது வேர்ஷன் 1 அண்ட் வேர்ஷன் 2 பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஐபியுடைய வேர்ஷன் 1 அண்ட் வேர்ஷன் 2 உடைய டேபிள்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபீச்சர் ஆர்ஐபி வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. ஓகே, ஃபீச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ஃபுல் அண்ட் கிளாஸ்லெஸ். கிளாஸ்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நோ சப்நெட் மாஸ்க் இன் அப்டேட்ஸ். கிளாஸ் 2, ஸோ வெர்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லெஸ், சப்நெட் மாஸ்க் இன்க்ளூடட். ஸோ ஃபீச்சர் ப்ராட்காஸ்ட் அண்ட் மல்டிகாஸ்ட். வெர்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட் 255.255.255.255. வெர்ஷன் 2 மல்டிகாஸ்ட் 224.0.0.9. நெக்ஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் வெர்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா நாட் சப்போர்ட்டட். வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் MD5. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்எம் சப்போர்ட். ஆர்ஐபி வெர்ஷன் 1ல் வந்து நோ ஃபிக்ஸட் கிளாஸ் பவுண்ட்ரிஸ். அண்ட் வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணும் விஎல்எஸ்எம். ஆட்டோ சம்மரி வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1ல் ஆல்வேஸ் ஆன், cannot disable. வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா can disable with no auto summary. routing updates. வெர்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா send full table every 30 seconds. வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா send full table every 30 seconds. maximum hop count வெர்ஷன் 1ல் 15 ஹோப், 16 வந்து unreachable. அண்ட் வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா 15 ஹோப் இன் சேம், 16 unreachable. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1ல் 120.
வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா 120. RFC ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா RFC 1058. இதில் வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா RFC 2453. used in version 1 very old and legacy networks. version 2 வந்து பார்த்திங்கன்னா small to medium networks. RIP டைமர்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். அதோடைய டேபிள் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமரில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் டைமர், இன்வேலிட் டைமர், ஹோல்ட் டவுன் டைமர், ஃப்ளஷ் டைமர்னு இருக்குது. இதில் டிஃபால்ட் வேல்யூவும் அதோடைய பர்பஸ் பற்றியும் பார்க்கலாம். இதில் அப்டேட் டைமர் வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான். அதோடைய பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா how often RIP sends its full routing table to neighbors. Invalid timer 180 seconds. Purpose, if no update received in 180 seconds, route marked as invalid. Metric 16. Hold on timer default value 180 seconds. Purpose, prevents accepting new info about invalid route for stability. Flush timer default value 240 seconds. Purpose, route completely removed from routing table after 240 seconds of no updates. Fourth வந்து பார்த்தீங்கன்னா RIP version 2 உடைய கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு இதில் போடுறேன். இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் RIP வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டு கான்ஃபிகர், ஜஸ்ட் எ ஃபியூ கமெண்ட்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 ஹோப், நாட் ஸ்கேலபிள் ஃபார் லார்ஜ் நெட்வொர்க்ஸ். Advantage, support on almost all routers. Disadvantage, slow configurations and take time of detect failures. No licensing cost, open standard, not Cisco only. Disadvantage, sends full routing table every 30 seconds, bandwidth waste. Advantage, good for small, flat networks. Disadvantage, no support for load balancing, unequal cost. Advantage of RIP is easy to troubleshoot and understand. Disadvantage, RIP version has no VLSM, cannot work with subnetting. Advantage, RIP version 2 adds authentication and multicast updates. Disadvantage, administrative distance 120, less preferred than OSPF and EIGRP. அண்ட் ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் RIP அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க். RIPனா என்ன அப்படின்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ரவுட்டிங் ப்ரோட்டோகால், லைக் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகும்போது அதை இதில் பெல்மேன்னு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெல்மேன் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா பெஸ்ட் பேத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் டேட்டாஸை. ஓகே, செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் RIP வெர்ஷன் 1 அண்ட் RIP வெர்ஷன் 2. அப்போது வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வெர்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ஃபுல், வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லெஸ். அப்போது வெர்ஷன் 1ல் என்ன நடக்கும் அப்படின்னா VLSM சப்போர்ட் பண்ணாது, ஆனால் வெர்ஷன் 2ல் வந்து VLSM சப்போர்ட் பண்ணும். வெர்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது டிராஃபிக் நடக்கும், ஆனால் வெர்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது டிராஃபிக் நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் 1ல் ரொம்பவே செக்யூர்ட் கிடையவே கிடையாது, ஆனால் வெர்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செக்யூர்ட். இதில் MD5னு சொல்லுவாங்க, மெசேஜ் டைஜஸ்ட், ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். ஓகே, why is RIP நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் நெட்வொர்க். லார்ஜ் நெட்வொர்க்கில் இது ஏன் யூஸ் ஆகாது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஹோப் கவுண்ட்டு தான், 16 கிட்ட போயிடுச்சுன்னா நாட் ரீச்சபிள். அதனால தான் இது லார்ஜ் நெட்வொர்க்லலாம் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ 15 வரைக்கும் இருக்கிறதால ஸ்மால் நெட்வொர்க்குள்ளே தான் இது ஆக்ட் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் RIP அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ RIP வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 பற்றி பார்த்தோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா RIP டைமர்ஸை பற்றியும் பார்த்தோம். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் கமாண்ட்ஸை பற்றியும் பார்த்தோம். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சரை பற்றியும் நம்ம பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆர்ஐபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிசிஎன்ஏ சீரீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.